சங்கீதா, நீங்களும் இந்த டிபார்ட்மெண்ட்டா? ஆமா சஞ்சய். காலையில நான் வரும்போது அம்மாவை பார்த்தேன். அம்மாட்டே கேட்கலாம்னு நினைச்சேன் நீங்க எந்த காலேஜ்னு. ஆனா அம்மா பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சஞ்சய், நான் என்னோட பிளேஸ்க்கு போறேன். டேய் மாப்ள, சங்கீதா நீ இந்த சைடு வந்து உட்காந்து போ. எதுக்குடா இப்ப கூப்பிட்ட? அவகிட்ட நானே எப்பயாவது ஒரு தடவை தான் பேசுவேன், அதுக்குள்ள எதுக்குடா கூப்பிடுறீங்க? நீ நிஜமா காலையில அவங்க அம்மாட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். அப்படின்னு சொல்றதான். அவங்க அம்மாட்ட கேட்டிருந்தாங்கன்னா அவங்க அம்மா நாளை என்னை மிதின்னு மிதிச்சிருப்பாங்க. சரி சரி, இப்ப போய் பேசு. ஆமா, இப்ப என்னத்த பேசுறது? போடா. நானே ஒரு தைரியம் வரும்போதுதான் அவகிட்ட பேசுவேன், அதுக்குள்ள இவன் வந்து சொதப்பிட்டான். டேய் மச்சான். உனக்கு என்னடா? டேய் உங்க ரெண்டு பேத்துக்குமே சஞ்சய் சங்கீதா பேர்லயே பொறுத்து இருக்குது. விடு, உனக்கு தான் சங்கீதா. நீ சொன்னது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? சங்கீதா அன்போடு சஞ்சய் தான் உன்னை பார்க்க வந்தானே. டேய் உன் பாட்டு வேற லெவலா இருக்குதுடா. சந்தியா சந்தியா, என்னம்மா? அவ காலேஜ் போகும்போது சண்டை போட்ட, அவ காலேஜ் போன உடனே உனக்கு காய்ச்சல் வந்துருச்சா? ஸ்கூல்ல ஏதாவது டெஸ்ட் இருந்தா உனக்கு காய்ச்சல் வந்துருமே. உனக்கு யார் சொன்னா டெஸ்ட்னு? எனக்கு உண்மையாவே காய்ச்சல் தாமா. இப்பதான் பூமாரி வந்து போனா, இன்னைக்கு கிளாஸ்ல டெஸ்ட் இருக்குதே, வரலைன்னா மிஸ் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு போனா. வந்து தொலைச்சிட்டாளா? நான் அவகிட்ட நேத்தே சொல்லி வச்சிருந்தேன், நாளைக்கு நான் வரமாட்டேன், என் வீட்டுக்கிட்ட வராதீங்க, போட்டு கொடுக்க குசரமே வருவா போல. இல்லம்மா எனக்கு ரொம்ப காய்ச்சல், அப்பா வந்தப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஊசியும் கூட போட்டுட்டு வரமா, என்னால ஒண்ணுமே முடியல. சரி சரி நடிக்காத, போய் படு. லட்சு வாட்ச் பண்ணு, வா வா. என்ன லட்சுமிக்கா தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, இந்த சந்தியாவை நினைச்சிட்டா. சங்கீதா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் போயிட்டா. இந்த சந்தியா ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னாலே காய்ச்சல் வந்துருது அப்படி இப்படின்னு நடிக்கிறா. அவளை நினைச்சிட்டா நின்னுட்டு இருக்கேன். எல்லா வீட்லயும் அதுதான். சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். நம்ம கல்பனா இருக்கல்ல, கல்பனா, அவங்க தம்பிக்கு பொண்ணு பாத்துருக்காங்களாமா. அவங்க அம்மாட்ட வந்து யாராவது இருக்க முடியுமா? அப்படியா? பொண்ணு எந்த ஊரமா? அதெல்லாம் எனக்கு தெரியல லட்சுமிக்கா. அவங்க அம்மா ஒரு பணப்பேய் பிடிச்சவ. பாவம், அவ ரொம்ப கஷ்டப்பட போறா வர்ற பொண்ணு. எப்படியோ அந்த பொண்ணையும் நம்ம கேங்ல சேர்த்திட வேண்டியதா. அவன் மாமியாரை பத்தி எப்படியோ முன்ன கூட்டி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை போட்ட வேண்டியதா. பேசாம இருடி, அதையும் இதையும் சொல்லி அவன் நேரம் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துவா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே, சரியான சண்டைக்கார பார்வதின்னு அவளுக்கு பேரே இருக்குது. அதனால கம்மன் இரு. அதெல்லாம் கல்பனா சமாளிச்சுக்குவா. கல்பனா நம்ம ஃப்ரெண்டு தானே. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க அம்மா பத்தி சொன்னா சும்மா இருப்பாளா? அதனால கம்மன் இரு, கல்யாணம் பண்ணி வரட்டும். பொண்ணோட திறமையில எப்படியா அந்த மாமியார் ஜமாளிச்சு இருக்கணும்னு இருந்தா இருப்பா.